السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وبعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. ربي زدني علما، اللهم آتني علما وفهما، اللهم علمني من لدنك علما. يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك، ويا مصرف القلوب صرف قلوبنا على طاعتك. اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. اللهم اغفر لي ولوالدي ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات، واغفر لجميع العلماء المسلمين الذين خدموا دينك ونصروه ونشروه ودعوا إليه، الذين جاهدوا في سبيلك بأموالهم وأنفسهم. ربي يسر ولا تعسر وتمم بالخير. اللهم علمني القرآن العظيم والحديث الشريف وفقههما وعلمهما وحكمهما ونصائحهما، وعلمني القول البليغ واللسان الفصيح والحكم الرشيد والعلم المفيد، وزدني علما. اللهم علمني، اللهم علمني، اللهم علمني، اللهم فهمني. أقول وبالله التوفيق. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஆலிமா வகுப்பு படிக்கின்ற மாணவிகளே, இஸ்லாமிய கொள்கைகளில் நாம் அல் வஜீஸ் நூலை படித்து வருகின்றோம். அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன என்ற தலைப்பின் கீழ் இதற்கு முன்பு வரை, அதாவது சென்ற அமர்வு வரை, அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவிடத்திலே காணப்படுகின்ற உயர்ந்த தனித்தன்மைகள், தனி அடையாளங்கள் பலவற்றை நாம் பார்த்தோம். அதாவது அந்த நூலிலே 6வது தன்மைகள் வரை நாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்று 7வது பண்புகளிலிருந்து நாம் பார்ப்போம். பாடத்தினுடைய தலைப்பு அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய தனித்தன்மைகள். 58வது பக்கத்தில் ஆரம்பமாகிறது. அதில் 6 தனித்தன்மைகள் வரை சென்ற அமர்வுகளிலே நாம் பார்த்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்று 6 தனித்தன்மைகள் வரை நாம் பார்த்திருக்கின்றோம். இன்று இன்ஷா அல்லாஹ் 7வது தனித்தன்மையிலிருந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். கவனியுங்கள். முதலாவதாக ஆசிரியர் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை வாசிப்போம். பிறகு அதற்குரிய விளக்கத்தை பார்ப்போம். 7வது தனித்தன்மை, ஆதாரங்களை கையாளுவதில். நல்ல கவனிங்க. ஆதாரங்களை கையாளுவதில் முழுமைத்தன்மையை பேணுவார்கள். ஒரு விஷயம் தொடர்பாக தீர்வு காண முற்படும் போது அது தொடர்பான அனைத்து ஆதாரங்களையும் ஒன்றிணைத்து முடிவு செய்வார்கள். முத்தஷாபிஹாத் எனும் பல கருத்துக்களுக்கு இடம்பாடான ஆதாரங்களை முஹக்கமாத் எனும் தீர்க்கமான கருத்துடைய ஆதாரங்களின் பக்கம் திருப்புவார்கள். இந்த 7வது குறிப்பில் ஆசிரியர் அவர்கள் மிக முக்கியமான ஒரு அடிப்படையை நமக்கு புரிய வைக்கிறார்கள், விளங்க வைக்கிறார்கள். அது என்ன? அதாவது வழிகட்ட கூட்டத்தார்களை பொறுத்தவரை அவர்களுடைய மார்க்க அணுகுமுறை எப்படி இருக்கும் என்றால், அவர்களுடைய மன இச்சைக்கு ஏற்ப, அவர்களுடைய தவறான கொள்கைக்கு ஏற்ப அவர்களுக்கு ஒரு ஆதாரம் வெளிப்படையாக தெரிய வந்தால் உடனே அதை கவிப்பிடித்துக் கொள்வார்கள். பிறகு தங்களுடைய வழிகேட்டை அந்த ஆதாரத்தை வைத்து மேலும் வீரியமாக அழுத்தத்தோடு அவர்கள் அதை பரப்புவார்கள், மக்களுக்கு பிரச்சாரம் செய்வார்கள். அவர்களுக்கு அவர்களுடைய அந்த நிலைப்பாட்டுக்கு மாற்றமாக பல நூறு ஆதாரங்களை நாம் எடுத்து வைத்தாலும் ஒருபோதும் அந்த ஆதாரங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், மறுத்து விடுவார்கள், பலவிதமான சாக்கு போக்குகளை கூறி. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டுக்கு எதை ஆதாரமாக சொல்கிறார்களோ அந்த ஆதாரமோ அதனுடைய வெளிப்படை
அர்த்தம் அங்கே நாடப்படாமல் இருக்கும். அதற்கு அழகான கருத்து என்ன என்பது மற்ற ஆதாரங்களின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கும். அப்படி இருந்தும் அந்த வெளிப்படையான அர்த்தத்தை, பொருளை வைத்துக் கொண்டு தங்களுடைய வழிகேட்டை அவர்கள் நிலைநிறுத்த முயற்சிப்பார்கள். இஸ்லாமிய மார்க்கத்திலே ஆதாரங்களில் 2 வகையான ஆதாரங்கள் இருக்கின்றன என்று அல்லாஹு தஆலா சூரா ஆலு இம்ரானுடைய ஆரம்ப வசனத்தில் கூறுகின்றான். ஹுவல்லதி அன்ஸல அலைக்கல் கிதாப மின்ஹு ஆயாத்தும் முஹ்கமாத்துன் ஹுன்ன உம்முல் கிதாப் வ உஹரு முத்தஷாபிஹாத் فأما الذين في قلوبهم زيغ فيتبعون ما تشابه منه ابتغاء الفتنة وابتغاء تأويله وما يعلم تأويله إلا الله والراسخون في العلم يقولون آمنا به كل من عند ربنا وما يذكر إلا أولو الألباب. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவன்தான் உங்கள் மீது வேதத்தை இறக்கினான். அந்த வேதத்தில் முஹ்கமாத் என்ற வசனங்களும் இருக்கின்றன, உறுதி செய்யப்பட்ட வசனங்களும் இருக்கின்றன. அவைதான் இந்த வேதத்தின் தாயாகும். மற்றும் பல வசனங்கள் இருக்கின்றன முத்தஷாபிஹாத். அவற்றுடைய கருத்துக்கள், அவற்றுடைய உள் நோக்கம் உங்களுக்கு மூடலாக இருக்கும். வசனம் தெளிவாக இருக்கும், கருத்து எது நாடப்பட்டது என்பது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், உங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கலாம். யாருடைய உள்ளத்தில் கோணல் இருக்குமோ, யார் குழப்பத்தை விரும்புவார்களோ அவர்கள் அந்த முத்தஷாபிஹாத்துகளுக்கு பின்னால் தான் செல்வார்கள். அவர்கள் முஹ்கமாத்துகளை விட்டு விடுவார்கள். இது அல்லாஹு தஆலா நேரடியா சொல்லக்கூடிய வழிகாட்டுதல். எந்த அல்லாஹு தஆலா, நல்ல கவனிங்க, நம்மை சிந்திக்க வேண்டும், ஆராய்ச்சி செய்ய வேண்டும், புரிய வேண்டும், அறிவை பயன்படுத்துங்கள் என்று சொல்கிறானோ அதே ரப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்ட இடங்களில் நம்முடைய அறிவுக்கு அங்கே ஒரு பேரியர், அங்கே ஒரு தடை போட்டு விடுகின்றான். இதை நீ சிந்திக்காதே, இதை நீ தாண்டாதே என்று. கதிர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கின்றன, விதிகள் சம்பந்தப்பட்டவை, கதா கதர். அது போன்று அல்லாஹு தஆலா சில நேரங்களிலே தன்னுடைய வல்லமையை நிரூபிப்பதற்காக வேண்டி அழுத்தத்திற்காக அல்லாஹு தஆலா குறிப்பிடுவான். உதாரணமாக ரப்புல் ஆலமீன் ஒமா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின் அல்லாஹ ரமா, நபியே நீங்கள் எரிந்த போது நீங்கள் எரியவில்லை, அல்லாஹ் எரிந்தான் என்று இந்த இடத்திலே குறிப்பிடுகின்றான். இதை வைத்துக் கொண்டு அதுபோன்று ஃபலம் தக்துலூஹு வலாக்கின் அல்லாஹ கதலஹும், நீங்கள் அவர்களை கொல்லவில்லை, அல்லாஹ் அவர்களை கொன்றான் என்று வரக்கூடிய வசனங்கள். அதுபோன்று ஹதீசுகளிலே அடியான் ஃபர்லான நஃபிலான வணக்க வழிபாடுகளை கொண்டு என்னை நெருங்குவானேயானால் அக்கூனு ஸமஅஹு அல்லதி யஸ்மஉ பிஹி வ பஸரஹு அல்லதி யப்ஸுரு பிஹி, அவன் பார்க்கக்கூடிய செவியாக, அவன் பார்க்கக்கூடிய கண்ணாக, அவன் கேட்கக்கூடிய செவியாக நான் ஆகிவிடுகிறேன், அவன் பிடிக்கக்கூடிய கையாக நான் ஆகிவிடுகிறேன், அவன் நடக்கக்கூடிய காலாக நான் ஆகிவிடுகிறேன் என்று வரக்கூடிய இது போன்ற ஆயத்துகள் ஹதீசுகளை வைத்துக் கொண்டு சூஃபிகளிலே ஒரு கூட்டம் என்ன சொல்கிறார்கள், இந்துக்களை போல, சிலை வணங்கிகளை போல அவர்கள் பேசுகிறார்கள். எப்படி அடியான் ஒரு ஆன்மீக நிலையை எட்டும் பொழுது அவனுக்குள் அல்லாஹ் வந்து விடுகிறான், அவன் அல்லாஹுவோடு ஒன்று விடுகிறான், அவன் அல்லாஹுவாக மாறிவிடுகிறான், அல்லாஹ் இவனாக மாறிவிடுகிறான். இதற்கு வஹ்தத்துல் உஜூத் என்று சொல்லப்படும். அதாவது உள்ளமையெல்லாம் ஒன்றே, எல்லாம் கடவுள், எல்லாவற்றிலும் கடவுள் என்ற நம்பிக்கையை இஸ்லாமிய மார்க்கத்தில் சூஃபிசத்தின் வாயிலாக ஞானம் என்ற பெயரிலே ஒரு பெரிய கூட்டம் புகுத்தி மக்களை வழிகெடுத்தார்கள், நம்ப வைத்தார்கள். இன்றும் அந்த கூட்டம் நமக்கு மத்தியிலே இருக்கின்றார்கள். தமிழ்நாட்டிலும் இருக்கிறார்கள், இந்தியாவில் பல இடங்களில் இருக்கின்றார்கள், உலகம் முழுக்க, ஏன் அரபுகளில் கூட குர்ஆனை ஹதீஸை நேரடியாக புரியக்கூடிய மக்களுக்கு மத்தியில் கூட இத்தகைய நம்பிக்கைகளை இன்று வரை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் சூஃபிகளிலே ஒரு கூட்டம். எல்லா சூஃபிகளும் அப்படி கிடையாது, ஆனா சூஃபிகள்ல ஒரு கூட்டம் இப்படிப்பட்ட ஒரு கொள்கையில் மூழ்கி இருப்பார்கள். இதில் என்ன ஒரு அவமானம் என்று சொன்னால், தங்களை நேர்வழியில இருக்கிறோம், நாங்கள் இந்த கொள்கையில் இல்லை என்று சொல்லக்கூடிய மற்ற சூஃபிகள் இவர்களுக்கு மறுப்பு சொல்ல மாட்டார்கள். மாறாக என்ன சொல்வார்கள், அது ஆன்மீகத்தினுடைய ஒரு நிலை,
அந்த நிலையில உள்ளவங்களை நம்ம விமர்சனம் பண்ண முடியாது என்பதாக அவர்கள் நழுவி விடுவார்கள். யார் தீமையை தீமை என்று சொல்லவில்லையோ, அல்ல கவனிங்க, யார் ஒரு குற்றத்தை ஒரு வழிகேட்டை குற்றம் வழிகேடு என்று வெளிப்படையாக சொல்லவில்லையோ அவரும் அந்த வழிகேட்டை குற்றத்தை ஒப்புக்கொண்டவராகத்தான் ஆகுவார். நீங்கள் ஷிர்க்கு செய்யாமல் இருப்பது மட்டும் உங்கள் மீது கடமை அல்ல, ஷிர்க்கை பாவம் குற்றம் என்று கருதுவதும் அதை செய்பவர்களை குற்றவாளிகள் பாவிகள் என்று நம்புவதும் உங்கள் மீது கடமையாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே முஸ்லிம்களுக்கு மத்தியிலே சூஃபிகளின் பெயரால் தரீகாக்களின் பெயரால் இப்படிப்பட்ட முத்தஷாபிஹாத்தான ஆயத்துகளை வைத்துக் கொண்டு மனிதன் ஆன்மீக நிலையிலே உச்சத்தை எட்டும் பொழுது அவன் அல்லாஹ்வோடு ஒன்று விடுகிறான். இப்படியாக அவர்கள் கூறி கடைசியில் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்தான், அவர்களுக்குள் அல்லாஹ் இருந்தான். அதனாலதான் அல்லாஹ் சொன்னான், நபியே நீங்கள் எரிந்த போது நீங்கள் எரியவில்லை, அல்லாஹ் எரிந்தான் என்று. அது போன்ற அவுலியாக்கள் சஹாபாக்கள் அவர்களுக்குள் அல்லாஹ் இருந்தான். அதனால்தான் அவர்கள் பதிலிலே எதிரிகளை கொன்ற போது நீங்கள் கொல்லவில்லை, அல்லாஹ் கொன்றான் என்று கூறுகிறான். அதே போலதான் எல்லா அவுலியாக்களும் அவர்கள் இறைநேசத்தை வணக்க வழிபாடுகளின் மூலமாக பெற்று அவர்களுடைய கை கால்களாக அல்லாஹ் மாறிவிட்டான். அதாவது அவர்கள் அல்லாஹுவாக மாறிவிட்டார்கள், அல்லாஹ் அவர்களுக்குள் வந்து விட்டான் என்பதாக மக்களுக்கு மத்தியிலே பரப்பி மிகப்பெரிய ஒரு வழிகேட்டை, அதாவது ஷிர்க்கிலிருந்து இஸ்லாமுக்கு வந்த மக்களை மீண்டும் ஷிர்க்கிலே தள்ளக்கூடிய ஒரு கொள்கையை அவர்கள் புகுத்தி விட்டார்கள். இது போன்ற முத்தஷாபிஹாத்தான வசனங்களை கொண்டு. சரி, இந்த வசனங்களை பொறுத்தவரை இவற்றுக்கு என்ன விளக்கம்? தெளிவான விளக்கம். இதை சாதாரண பாமரனுக்கு சொன்னால் கூட அவன் கண்டிப்பாக புரிந்து கொள்வான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்தான். அப்போது என்ன சொன்னான்? இது அல்லாஹ் கொடுத்த வெற்றி என்று. இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா. ஏனென்றால் இதை உருவாக்கியது, இதை படைத்தது, இதற்கான தௌஃபீக்கை கொடுத்தது யார்? அல்லாஹு தஆலா. ஆகவே அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா, நபியே அந்த கற்களை நீங்கள் எரிந்த போது, அந்த மண்ணை நீங்கள் எரிந்த போது நீங்கள் எரியவில்லை, அல்லாஹ் எரிந்தான் என்றால் அல்லாஹுடைய அனுமதி கொண்டு நீங்கள் எரிந்ததால் அந்த மண்ணானது எல்லா காஃபிர்களுடைய கண்களிலும் படும்படி அல்லாஹு தஆலா செய்தான். ஆக அந்த படைத்தல் உருவாக்குதல் என்பது அல்லாஹுடைய செயலாக இருக்கின்ற காரணத்தினால், அதுவும் அது ஒரு நன்மையான செயலாக இருக்கின்ற காரணத்தினால் அல்லாஹுவின் பக்கம் இணைக்கப்பட்டது. பாவத்தை செய்பவன் பாவத்தை படைப்பவன், பாவத்தை செய்பவன் மனிதன், ஆனால் பாவத்தை படைப்பவன் அல்லாஹு தஆலா. ஆனால் அந்த பாவமான படைப்பு அல்லாஹுவின் பக்கம் சேர்க்கப்படாது. ஏன்? கண்ணியத்தின் அடிப்படையிலே. இப்ப யாராவது அல்லாஹுவை பன்றியை படைத்தவனே என்று புகழ் சொல்ல முடியுமா? சொல்வார்களா? பன்றியை படைத்தவனும் அல்லாஹுதான், நாயை படைத்தவனும் அல்லாஹுதான். ஆனால் எது கண்ணியமான வார்த்தையோ அது அல்லாஹுடன் சேர்க்கப்படும். அந்த அடிப்படையில தான் நன்மைகள் அல்லாஹுவின் பக்கம் இணைக்கப்படுகின்றன, தீமைகளும் கெட்டவைகளும் அல்லாஹுவின் பக்கம் இணைக்கப்படுவதில்லை. ஆக இது போன்று பல முத்தஷாபிஹாத்தான வசனங்கள் ஹதீசுகள் இருக்கின்றன. அந்த ஹதீசுகளை வைத்துக் கொண்டு இவர்கள் தங்களுடைய வழிகட்ட கொள்கைகளுக்கு மக்களை கொண்டு வருவார்கள், இழுப்பார்கள். முஹ்கமாத்தான வசனம் அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்கிறான், குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வஹுவஸ் ஸமீஉல் பஸீர் லா துத்ரிகுல் அப்ஸார் வஹுவ யுத்ரிகுல் அப்ஸார் வஹுவல் லத்தீஃபுல் கபீர். இது போன்ற அல்லாஹுடைய தன்மைகளை விவரிக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வசனங்கள் இருக்கின்றன. அந்த வசனங்களை அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். அந்த வசனங்களின் அடிப்படையில் இந்த முத்தஷாபிஹாத்தான வசனங்களை புரிவதற்கு அவர்கள் முயற்சிக்க மாட்டார்கள். மாறாக தங்களுடைய தவறான ஒரு நிலைப்பாட்டுக்கு முத்தஷாபிஹாத்தான வசனங்களை கொண்டு அவர்கள் ஆதாரம் தேடுவார்கள். பிறகு தங்களுடைய தவறான கொள்கைகளை அந்த முத்தஷாபிஹாத்தான வசனங்களை கொண்டு நியாயப்படுத்துவார்கள், மக்களை மயக்குவார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆகவே அஹ்லுஸ் சுன்னாவை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன செய்வாங்க? முஹ்கமாத்துகளை முன்வைப்பார்கள், முத்தஷாபிஹாத்துகளை முன்வைப்பார்கள், முத்தஷாபிஹாத்துகளை ஈமான் கொள்வார்கள், முத்தஷாபிஹாத்துகளை முஹ்கமாத்துக்கு முரண்படாத வகையில் அவர்கள் புரிந்து கொள்வார்கள். புரியுதா? அதாவது முஹ்கமாத்துகளுக்கு முரண்படாத வகையில் முத்தஷாபிஹாத்துகளை புரிந்து கொள்வார்கள். அந்த முத்தஷாபிஹாத்தான வசனங்களுக்கு மார்க்கத்தின் மூத்த அறிஞர்கள், தாபிஈன்களில், தபுஉ தாபிஈன்களில், இமாம்களில் அவர்கள் என்ன தெளிவான விளக்கங்களை முன்வைத்தார்களோ அந்த விளக்கங்களின் அடிப்படையிலே அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள், நம்பிக்கை கொள்வார்கள். எத்தகைய விளக்கம்?
எந்த விளக்கம் முஹ்கமாத்தான வசனங்களுக்கு முரண்படவில்லையோ அப்படிப்பட்ட விளக்கத்தை அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள். மாறாக தங்களுடைய அதாவது மன விருப்பத்திற்கு ஏற்ப அதற்கு அவர்கள் விளக்கம் சொல்லி மார்க்கத்தில் குழப்பம் செய்ய மாட்டார்கள். கவனிங்க, இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆதாரங்களை கையாளுவது என்றால் என்ன? ஆதாரங்களை பயன்படுத்துறது, மார்க்க ஆதாரங்களை நம்புவது, மார்க்க ஆதாரங்களை படிப்பது, மார்க்க ஆதாரங்களை எடுத்துச் சொல்வது, மார்க்க ஆதாரங்களை வைத்து தங்களுடைய நிலைப்பாட்டை முடிவு செய்வது, தங்களுடைய கருத்தை, பத்வாவை, தீர்ப்பை முடிவு செய்வது. அதுக்கு பேர் தான் கையாள்வது என்று சொல்லுவாங்க. ஆதாரங்களை கையாள்வதில், ஆதாரம் என்றால் குர்ஆனுடைய வசனங்கள், ஹதீசுகள், முழுமைத்தன்மையை பேணுவார்கள். முழுமைத்தன்மை என்றால் என்ன? எல்லா ஆதாரங்களையும் ஒருங்கிணைத்து வைத்து அவர்கள் முடிவெடுப்பார்கள். ஒரு ஆதாரத்தை வைத்துக் கொண்டு மற்ற ஆதாரங்களை எல்லாம் வீசிவிட மாட்டார்கள். ஒரு விஷயம் தொடர்பாக தீர்வு காண முற்படும் போது அது தொடர்பான அனைத்து ஆதாரங்களையும் ஒன்றிணைத்து முடிவு செய்வார்கள். ஹதீசுகளிலேயும் அப்படித்தான், ஆயத்துகளிலும் அப்படித்தான், கொள்கை விஷயங்களிலும் அப்படித்தான், மசாயில் ஃபிக்ஹுடைய சட்டங்கள் விஷயத்திலும் அப்படித்தான். எல்லா விஷயங்களிலும் எல்லா ஆதாரங்களையும் அவர்கள் முன்வைப்பார்கள். ஒரு ஆதாரத்தை எடுத்துக்கொண்டு மற்ற ஆதாரங்களை புறக்கணிக்கும்படி வீசும்படியான செயல்களை அவர்கள் செய்ய மாட்டார்கள். முத்தஷாபிஹாத் எனும் பல கருத்துக்களுக்கு இடம்பாடான ஆதாரங்களை முஹ்கமாத் எனும் தீர்க்கமான கருத்துடைய ஆதாரங்களின் பக்கம் திருப்பி விடுவார்கள். அப்ப முஹ்கமாத்தின்படி அவர்கள் நம்பிக்கை கொள்ளும் பொழுது, முத்தஷாபிஹாத்துகளை அவர்கள் அல்லாஹ்வுடைய வசனங்கள் என்று நம்பிக்கை கொள்ளும் போது அப்போது அவர்களுடைய ஈமான் சலாமத்தாகி விடுகிறது, பாதுகாப்பாகி விடுகிறது. அல்லாஹுவின் பக்கம் அவனுக்கு தகுதி இல்லாததை சேர்ப்பதில் இருந்து. கவனிங்க, 8வது தனித்தன்மை, சாலிஹீன் நல்லடியார்களுக்கு முன்னுதாரணமாகவும் முன்மாதிரியாகவும் அவர்கள் திகழ்வார்கள். ஆக அஹ்லு சுன்னாவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எப்படி இருப்பார்கள்? நல்லவர்களுக்கு வழிகாட்டியாக, நல்லவர்களுக்கு முன் உதாரணமாக இருப்பார்கள். அதாவது அவர்கள் அந்த அளவுக்கு நல்லவர்களாக இருப்பார்கள். நல்லதை தெரிந்து கொள்ள ஆசைப்படுபவர்களுக்கும் நேர்வழியை புரிந்து கொள்ள ஆசைப்படுபவர்களுக்கும் இவர்கள் ஒரு அடையாளமாக இருப்பார்கள். இவர்களை பார்த்து மக்கள் நேர்வழி பெறுவார்கள், நன்மையின் பக்கம் வருவார்கள். அவர்கள் சத்தியத்தின் பக்கம் வழிகாட்டுவார்கள், நேர்வழியின் பக்கம் வழி நடத்துவார்கள். அவர்களும் நேர்வழியின் மீதும் சரியான கொள்கையின் மீதும் உறுதியாக இருப்பார்கள். அகீதா கொள்கை விஷயங்களில் ஒன்றுபட்டு இருப்பார்கள். இது அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய ஒரு உயர்ந்த தனித்தன்மை. அவர்கள் எப்போதும் தங்களை நல்லவர்களாக, நல்ல முன்மாதிரிகளாக ஆக்கிக் கொள்வதில் கவனம் செலுத்துவார்கள். ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்க வேண்டும். ஒன்று என்ன? நீங்கள் மட்டும் ஒரு விஷயத்தை செய்வது, செயல்படுத்துவது, அது மட்டும் போதுமா என்றால் போதாது. மாறாக நீங்கள் ஒரு விஷயத்தை, நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை செய்வது போன்று அந்த நல்ல விஷயத்தில் பிறருக்கும் அழகிய முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நீங்களும் தொழுகையை பேண வேண்டும், உங்களை பார்த்து உங்களுடைய பிள்ளைகள் தொழுகையை பேண வேண்டும், உங்களுடைய சக குடும்பத்தார்கள், உங்களை சுற்றி இருப்பவர்கள், அவர்களும் உங்களை போன்று தொழுகையை பேண வேண்டும். அதற்கு நீங்கள் முதலில் அந்த செயலை செய்ய வேண்டும். நீங்கள் வழிநடத்துபவர்களாக இருக்க வேண்டும். இன்று பெரும்பாலும் நமக்குள்ள பிரச்சனை என்ன? பேச்சால் நாம் திருத்த முயற்சிக்கிறோமே தவிர செயலால் நாம் திருத்த முயற்சிப்பதில்லை. பிள்ளைகளாக இருக்கட்டும், நம்முடைய நண்பர்கள், சகோதரர்களாக இருக்கட்டும், உம்மத்தாக இருக்கட்டும், நாம் என்ன செய்கிறோம்? சொன்னால் திருந்து விடுவார்கள் என்று பார்க்கிறோம். நம்முடைய செயல்களில் நாம் அப்படி நம்மை மாற்றுவதற்கு கவனம் செலுத்துவதில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ, கண்ணியத்திற்குரிய சஹாபாக்களோ எப்படி இருந்தார்கள் என்றால், முதலில் அவர்கள் வழிகாட்டிகளாக ஆனார்கள். அதாவது அவர்கள் சொன்னதை, அவர்கள் மக்களுக்கு எதை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அதை தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் எடுத்து நடந்தார்கள். அதை பார்த்து மக்கள் அதை செய்ய ஆரம்பித்தார்கள். பிறகு மக்களுக்கு அதை கற்றும் கொடுத்தார்கள், சொல்லியும் கொடுத்தார்கள். அதன் பக்கம் மக்களை அழைக்கவும் செய்தார்கள். மக்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி கிடைத்த போது அவர்கள் அந்த நல்ல விஷயத்தை பின்பற்றுவது அவர்களுக்கு எளிதாக ஆனது. ஆகவே உண்மையான அஹ்லு சுன்னா, உங்களை நீங்கள் சுன்னாவின் பக்கம் சேர்க்கக்கூடியவர் என்றால் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? உங்களை நீங்கள் ஒரு நல்ல முன்மாதிரியாக மாற்ற வேண்டும். நல்ல விஷயங்களை உங்களுக்குள் கொண்டு வர வேண்டும். என்னென்ன தீமைகள், கெட்ட விஷயங்கள் இருக்கின்றனவோ அவற்றை உங்களிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நீக்க வேண்டும், களைய வேண்டும், எடுக்க வேண்டும்.
அப்படி செய்யும் பொழுது உண்மையான அஹ்லுஸ் சுன்னாவாக நாம் ஆகுவோம், நல்லடியார்களுக்கு முன்னுதாரணமாக முன்மாதிரியாக நாம் மாறுவோம். அதே போல சத்தியத்தின் பக்கம் வழிகாட்டணும், நேர்வழியின் பக்கம் மக்களை வழிநடத்தணும். நீங்கள் குர்ஆனை சுன்னாவை தெரிந்து கொண்டு சஹாபாக்களுடைய இந்த அஹ்லுஸ் சுன்னாவுடைய வழியிலே நடக்கின்றீர்கள் என்றால் நீங்க மக்களை உங்களுடைய விருப்பத்தின் பக்கம் அழைக்க கூடாது. நீங்கள் ஒரு கொள்கையை உருவாக்கி கொண்டு அந்த கொள்கையின் பக்கம் அழைக்க கூடாது. நீங்கள் சில சிந்தனைகளை ஏற்படுத்தி கொண்டு அந்த சிந்தனைகளை சரி கண்டு அதன் பக்கம் மக்களை அழைக்க கூடாது. மாறாக உங்களுடைய அழைப்பு எப்படி இருக்க வேண்டும்? சத்தியத்தின் பக்கம், நேர்வழியின் பக்கம். சத்தியம் என்றால் எது? நேர்வழி என்றால் எது? குர்ஆன் சுன்னா. சத்தியம் என்பதும் உண்மை என்பதும் குர்ஆனும் சுன்னாவும், நேர்வழி என்பது குர்ஆனும் சுன்னாவும். அதாவது அல்லாஹ் எதை இறக்கினானோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை கற்றுக் கொடுத்தார்களோ, போதித்தார்களோ அதுதான் நேர்வழி, அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். ஆக அவர்கள் ஒருபோதும் தங்களை எப்படி ஆக்கிக் கொள்வார்கள் என்றால், நல்ல கவனிங்க, உண்மை மற்றும் நேர்வழி சத்தியத்தினுடைய பிரச்சாரர்களாக, அதன் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பாளர்களாக ஆக்கி வைத்திருப்பார்களே தவிர எப்படி செய்திருக்க மாட்டார்கள்? தங்களை முன்னிறுத்தி தங்களுக்கு சில கொள்கைகளை உருவாக்கி கொண்டு அந்த கொள்கையின் பக்கம் மக்களை கூட்டம் சேர்ப்பவர்களாக இருக்க மாட்டார்கள். இன்று பெரும்பாலும் அப்படித்தான் மாற்றி இருக்கிறார்கள் அஹ்லுஸ் சுன்னா. இப்படி ஒவ்வொரு ஆலிமும் இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையில பெரும்பாலான அஹ்லுஸ் சுன்னா ஆலிம்கள் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா அவர்களை பாதுகாத்து வைத்திருக்கிறான், நேர்வழியிலே வைத்திருக்கிறான். ஒரு சிலர் இந்த அஹ்லுஸ் சுன்னாவோடு ஒட்டி கொள்ள முயற்சி செய்கிறார்கள். அஹ்லுஸ் சுன்னாவோடு அவர்கள் தங்களை அடையாளப்படுத்த முயற்சிக்கின்றார்கள். ஆனால் அவர்களுமோ எப்படி என்று சொன்னால், தங்களுக்கென்று ஒரு நிலைப்பாட்டை அமைத்துக் கொண்டு அந்த நிலைப்பாட்டை குர்ஆன் சுன்னாவின் போர்வையை கொண்டு போர்த்தி மறைத்துக் கொண்டு இந்த சூஃபிகளை போல, ஏனைய வழிகட்ட கூட்டங்களை போல அவர்கள் மக்களை தங்கள் பக்கம் அழைப்பார்கள். தங்களுக்கு ஒரு கூட்டமோ இயக்கமோ, தங்களுக்கு ஒரு பெரிய ஃபாலோவர்ஸ், பின்பற்றக்கூடியவர்களோ உருவாக வேண்டும் என்பதாக சில ஆதாயங்களை, உலக ஆதாயங்களை, அது மக்களிடத்திலேயோ அல்லது மக்களை ஆட்சி செய்யக்கூடிய மன்னர்களிடத்திலேயோ அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். ஆனால் உண்மையான அஹ்லுஸ் சுன்னாவுடைய ஆலிம், உண்மையான அஹ்லுஸ் சுன்னாவுடைய மாணவர் ஒருபோதும் அப்படி இருக்க மாட்டார். அவருடைய நோக்கம் சத்தியத்தை சொல்வது, உண்மையை சொல்வது, நேர்வழியின் பக்கம் அழைப்பதாக இருக்கும். மக்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி, மக்கள் மறுத்தாலும் சரி, அதை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார். அதே போல கொள்கை விஷயத்தில் ஒருபோதும் அவர்கள் ஒன்றுபட்டு இருப்பார்கள், பிரிய மாட்டார்கள். எந்த கொள்கையில் சஹாபாக்கள் இறந்தார்களோ, எந்த கொள்கையில் அவர்களுடைய தாபிஈன் இறந்தார்களோ, எந்த கொள்கையில் அவர்களுடைய தாபிஈன் இறந்தார்களோ, எந்த கொள்கையில் ஹதீஸ் கலையினுடைய இமாம்களும் ஃபிக்ஹ் கலையினுடைய இமாம்களும் இருந்தார்களோ, இறந்தார்களோ, அந்த கொள்கையில் இருப்பார்கள். அவர்களுடைய பாதையிலிருந்து இவர்கள் முரண்படவே மாட்டார்கள். கவனிங்க, சாலிஹீன், எட்டாவது தனித்தன்மை சாலிஹீன், அதாவது நல்லடியார்களுக்கு முன் உதாரணமாகவும் முன் மாதிரியாகவும் அவர்கள் திகழ்வார்கள். அவர்கள் சத்தியத்தின் பக்கம் வழிகாட்டுவார்கள், நேர்வழியின் பக்கம் வழிகாட்டுவார்கள். தங்களுக்கென்று ஒரு கூட்டத்தையோ அல்லது ஒரு இயக்கத்தையோ அவர்கள் ஏற்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். அவர்களும் நேர்வழியின் மீதும் சரியான கொள்கையின் மீதும் உறுதியாக இருப்பார்கள். அகீதா, கொள்கை விஷயங்களில் ஒன்றுபட்டு இருப்பார்கள். மற்றும் அவர்கள், நல்ல கவனிங்க, இது இப்ப அடுத்து படிக்கிறது இந்த எட்டாவது தனித்தன்மையினுடைய பின்வரக்கூடிய பகுதி ரொம்ப முக்கியமான பகுதி. என்ன சொல்கிறார்கள்? அவர்கள் கல்வியையும் வணக்க வழிபாட்டையும் ஒன்றிணைப்பார்கள். இன்று சலபிசம் பேசுபவர்கள் தாங்கள் தான் சரியான கொள்கை என்று மார்த்தட்டக்கூடியவர்கள், வகுப்பு எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க, படித்து கொடுக்கிறேன் என்று சொல்லுவார்கள், மணிக்கணக்கா ஆன்லைன்ல விவாதம் செய்வார்கள். ஆனால் இபாதத்தை பொறுத்தவரை அவர்கள் கொஞ்சமும் அதில் அக்கறை இல்லாதவர்களாக இருப்பார்கள். பரலான தொழுகைகள், நஃபிலான தொழுகைகள், உபரியான வணக்க வழிபாடுகள், இப்படி எதிலும் அவர்கள் சம்பந்தப்பட மாட்டார்கள். ஒரு கூட்டம் வந்தார்கள் என்னிடத்துல, சலஃபி நாங்க தான், அந்த இமாம் தான் சலஃபி, இந்த இமாம் தான் சலஃபி, நாங்கெல்லாம் அப்படியே, அதாவது எங்க உஸ்தாதுக்கு நேரடி கனெக்ஷன் இருக்கு, ரசூல்லா வரைக்கும் இஜாசா இருக்கு, சனது இருக்கு, அப்படியே இவர் சலஃபி அவர் சலஃபி அவர் சலஃபி, நேரா ரசூல்லா வரைக்கும் நாங்க போயிட்டு இருக்கிறோம். உலகத்துல யாருமே இன்னைக்கு சலஃபிகள்லாம் சரியில்லை, அப்படி இப்படின்னு பேசுறாங்க. அப்ப நான் ஒரே வார்த்தை கேட்டேன் அவங்கள்ட்ட, உங்கள யாரு ஃபஜ்ர் தொழுகையை ஜமாத்தோட தொழுகிறீங்க? உங்கள யாரு குர்ஆன் ஓதுறீங்க? உங்கள யாரு முஸ்லிம்களுடைய ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள்? உங்களிலே யாரு பெற்றோர்களிடத்திலே கண்ணியமாக மரியாதையாக நடந்து கொள்கிறீர்கள்? இதுல ஒரு நீங்க சொல்லுங்கன்னு கேட்டா
ஒருத்தராலையும் பதில் சொல்ல முடியல. இன்றைக்கு நீங்க எங்க தொழுதீங்க, எத்தனை வக்து நீங்க ஜமாத்தோட தொழுதீங்க என்று கேட்டால் அவர்களுக்கு சொல்ல முடியவில்லை. ஆக பலருடைய நிலைப்பாடு, பலருடைய நிலை இப்படித்தான் இருக்கிறது. கல்வியை பேசுவார்கள், ஆனால் அமலை அவர்கள் தவிர்த்து விடுவார்கள், அமலை அவர்கள் புறக்கணித்து விடுவார்கள். ஏதோ கல்வியை மட்டும் பெருசா பேசினா தாங்க பெரிய உச்சத்தை அடைந்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருப்பார்கள். கவனிங்க, ஆனா உண்மையான அஹ்லு சுன்னா யாரு? கல்வியும் வழிபாடும், இல்மும் இபாதத்தும் அவர்களிடத்திலே இருக்க வேண்டும். மற்றும் அவர்கள் கல்வியையும் வணக்க வழிபாட்டையும் ஒன்றிணைப்பார்கள். ஒரு கூட்டம், உதாரணத்திற்கு வந்து பல ஜமாத்துகள் இருக்கிறாங்க, இபாதத்துல கவனம் செலுத்துவாங்க, ஆனா இல்மை கற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒரு கூட்டம் இல்மை பேசுவார்கள், இதுல நிறைய எல்லாரும் வருவாங்க, ஆனால் இபாதத்திலே கவனம் செலுத்த மாட்டார்கள். ஒரு கூட்டம் இபாதத்தில் கவனம் செலுத்துவார்கள், இல்மில் கவனம் செலுத்த மாட்டார்கள். உண்மையான அஹ்லு சுன்னாவாக ஒருவர் இருப்பாரேயானால் அவர் இல்மிலும் கவனம் செலுத்துவார், இபாதத்திலும் கவனம் செலுத்துவார். இல்முடைய நோக்கம் அல்லாஹுடைய கல்வியை கற்றுக்கொள்வது, அல்லாஹுவை வணங்குவது. இபாதத்தை அவர் சரி செய்வார் இல்மின் மூலமாக. இபாதத்திலே மேலும் உயிரோட்டத்தையும் ஞானத்தையும் அறிவையும் இல்மையும் அதிகப்படுத்திக் கொள்வார் கல்வி கற்பதின் மூலமாக, கல்வியை இபாதத்தோடு சேர்ப்பதின் மூலமாக. மற்றும் அவர்கள் கல்வியையும் வணக்க வழிபாட்டையும் ஒன்றிணைப்பார்கள். அடுத்து அல்லாஹ்வின் மீது தவக்குல், நம்பிக்கை வைத்திருப்பார்கள், அல்லாஹ்வை சார்ந்திருப்பார்கள். அல்லாஹ் தான் நமக்கு, அல்லாஹ் நமக்கு போதுமானவன், அல்லாஹ் உதவுவான், அல்லாஹ்வுடைய உதவி பெரியது, அல்லாஹ்வை கொண்டு எல்லா காரியமும் நடந்துவிடும் என்று அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்திருப்பார்கள். ஆனா அந்த தவக்குலின் பெயரினால் அவர்கள் தங்களையோ மக்களையோ ஏமாற்ற மாட்டார்கள். அதாவது நாங்கெல்லாம் அல்லாஹ் மேல தவக்குல் வைத்தவங்க, அல்லாஹ் எங்களுக்கு சாப்பாடு கொடுப்பான், நாங்கெல்லாம் சம்பாதிக்க வேண்டியதில்லை என்று சொல்லிவிட்டு மக்களிடத்திலே யாசகம் கேட்டு மக்களிடத்திலிருந்து செல்வத்தை பெற்று தங்களுடைய தேவைகளை அவர்கள் நிறைவேற்ற மாட்டார்கள். அப்ப அவர்கள் எப்படி இருப்பார்கள்? அல்லாஹுதான் உணவளிக்க கூடியவன், அல்லாஹுதான் இரணமளிக்க கூடியவன், அல்லாஹுதான் நமக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தக்கூடியவன் என்ற நம்பிக்கையும் இருக்கும். ஆனா அதே நேரத்துல அல்லாஹ் இந்த உலகத்தில் என்னென்ன சபபுகளை, காரணங்களை படைத்திருக்கிறானோ அந்த காரணங்களையும் ஹலாலான வழிகளிலே அவர்கள் கையாளுவார்கள். திரும்பவும் நம்ம இந்த விஷயத்தை சொல்றோம். இந்த சூஃபிகள், தரீகாக்கள், அதே போல இவர்களை சேர்ந்த ஒரு வழிகட்ட கூட்டம் இருக்கிறார்கள். அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன, அல்லாஹ் ரிஸ்க் அளிக்கிறான், நம்ம ஏன் வியாபாரம் செய்யணும், அல்லாஹ் ரிஸ்க்கு பொறுப்பேற்றுக் கொண்டான், நம்ம ஏன் தொழில் செய்யணும், நம்ம ஏன் துன்யாவின் பக்கம் போக வேண்டும் என்பதாக சொல்லிக்கொண்டு உம்மத்தின் மீது சுமையாக ஆகிவிடுகின்றார்கள். உம்மத்திடம் யாசகம் கேட்கக்கூடியவர்களாக மாறிவிடுகின்றார்கள். உம்மத்துடைய செல்வத்தை கொண்டு தங்களை அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டில் அஹ்லு சுன்னா இருக்க மாட்டார்கள். அவர்கள் தங்களுக்கென்று ஹலாலான ஒரு ரிஸ்க்குடைய வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொள்வார்கள். நம்முடைய கண்ணியத்திற்குரிய இமாம்கள் எல்லாருமே அவங்க ஒரு ஹலாலான தொழிலையும் செய்தார்கள், அதே நேரத்தில் மக்களுக்கான தாவா பணிகளையும் இல்முடைய பணிகளையும் அவர்கள் செய்தார்கள். யார மன்னரோ ஆட்சியாளரோ அதற்காக வேண்டி ஒதுக்கி விட்டார்களோ அவர்களை தவிர. நல்ல கவனிங்க. மற்றும் அவர்கள் கல்வியையும் வணக்க வழிபாட்டையும் ஒன்றிணைப்பார்கள். அல்லாஹுவின் மீது தவக்குல், நம்பிக்கை வைத்திருப்பார்கள். உலக காரணங்களையும் எடுத்துக் கொள்வார்கள். தொழில், வியாபாரம், கல்வி படிக்கிறது, வேலை செய்யறது, பணி செய்யறது, உத்தியோகம் செய்யறது, அந்த மாதிரி. அடுத்து உலக வாழ்க்கை, இது அடுத்தது. எல்லாமே இந்த சூஃபிகளோட பல விஷயங்களை இங்க நம்ம ஒத்து பார்க்க வேண்டியது வரும். துன்யாவை எல்லாத்தையும் தங்களுக்கு ஹராமாக்கிக்கிறது. நல்ல உடை உடுத்துறது கிடையாது, குளிக்கிறது கிடையாது, அழுக்கான ஆடை, பரட்ட தலை. கேட்டா நாங்கெல்லாம் ஆகிறதுக்காக உள்ளவங்க, மறுமைக்காக உள்ளவங்க, உலகத்தை நாங்க கவனம் செலுத்த மாட்டோம்னு சொல்லுது. இந்த மாதிரியான அசிங்கமான துறவரத்துக்கு இஸ்லாமிலே அனுமதி கிடையாது. ஆக உலக வாழ்க்கையில் தேவையான வசதிகளை பயன்படுத்துவதோடு அதே நேரத்துல வர பேணுதலையும் கடைபிடிப்பார்கள். பேணுதல் என்றால் என்ன? நல்ல கவனிக்க, ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று ஹராமை விடுவது, நல்ல கவனிக்கணும். ஒன்று ஹராமை விடுவது, இது கட்டாயம். ஹராமை விடுவது என்பது இது கட்டாயம் செய்தே ஆகணும். இது நம்முடைய அடிப்படை தக்குவா. அடுத்து தக்குவாவுடைய இன்னொரு தரஜா இருக்கிறது, அது வர பேணுதல். பேணுதல் என்றால் என்ன? ஹராமின் பக்கம் நம்மை தள்ளிவிடுமோ என்ற பயத்தினால் ஹலாலை விடுவது, அதுதான் பேணுதல். புரியுதா இல்லையா? இமாம் ஹசன் பஸ்ரி சொல்கிறார்கள், நான் பல அறிஞர்களை பார்த்திருக்கின்றேன், ஹராமின் பக்கம் அது சேர்த்து விடுமோ என்ற பயத்தினால் ஆகுமாக்கப்பட்ட பல விஷயங்களையும் அவர்கள் தவிர்த்திருக்கிறார்கள். புரியுதா? ஆக இந்த பேணுதல் நமக்கு வர வேண்டும். அப்போதுதான் அந்த ஹராமில் விழுவதிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஒரு இடத்துக்கு போறோம், அந்த இடத்துக்கு போறதுல குற்றம் எதுவும் கிடையாது.
அது ஒரு பொதுவான இடம். ஆனா அங்க போனா பாவங்களில் சிக்கி விடுவோமோ என்ற பயத்தினால், பாவங்களில் சிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு விடும் என்ற சூழ்நிலை அங்கே இருக்கிறது என்றால் அந்த இடத்துக்கே போகாம இருக்கிறது. அப்ப ஹலால் ஆனது, ஃபர்து கிடையாது, வாஜிபு கிடையாது, சுன்னா கிடையாது, ஹலால் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. இப்ப பீச்சுக்கு போலாமா? போலாம், அனுமதிக்கப்பட்ட ஒன்று. ஆனா பீச்சுக்கு போறதுனால ஒரு பாவத்தை செய்ய வேண்டிய ஒரு குற்றம் ஏற்படுகிறது, தொழுகையை விடுவதோ அல்லது வேறு ஏதாவது ஹராமான செயல்களோ. அப்படி ஒரு ஹலால் ஹராமின் பக்கம் நம்மை தள்ளிவிடுமோ என்ற பயத்தினால் ஹலாலை விடுவது, அது பேணுதல். இந்த ரெண்டுமே அவங்கள்ட்ட இருக்கும். அல்லாஹ் அனுமதித்த ஹலாலானதையும் விசாலமாக பயன்படுத்துவார்கள். ஆனால் அதே நேரத்திலே ஹலால் ஹராமில் தள்ளிவிடுமோ என்ற பயம் வரும் பொழுது ஹலாலை அவர்கள் தவிர்த்துக் கொள்வார்கள். ஏன்? அது ஹராமாக்கி, தங்கள் மீது ஹராமாக்கி கொண்டு அல்ல, நிரந்தரமாக அல்ல. அதே நேரத்தில் அந்த ஹலால் ஹராமின் பக்கம் தள்ளவில்லை என்றால் அதை அவர்கள் செய்து கொள்வார்கள். கவனிங்க யாரும், அதாவது உலக வாழ்க்கையில் தேவையான வசதிகளை பயன்படுத்துவதுடன், உலக வாழ்க்கையில் தேவையான வசதிகளை பயன்படுத்துவதுடன் பேணுதலையும் கடைபிடிப்பார்கள். அல்லாஹுவை பயப்படுவார்கள், அவன் மீது நல்ல ஆதரவு வைப்பார்கள். இந்த ஹாரிஜியா கூட்டம், இவர்களை போன்று ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். அவர்கள் யாரு? ஒரே அல்லாஹ்வுடைய பயத்தை பத்தி மட்டுமே சொல்லுவாங்க. சொல்லி மக்களுக்கு வெறுப்படைய வைத்து, அல்லாஹ், அதாவது அல்லாஹு தஆலா ஒரு பாவம் செஞ்சா மன்னிக்கவே மாட்டான், அவ்வளவுதான் முடிந்தது கதை, நேரா நீ நரகத்துக்கு தான் போவ, இப்படிப்பட்ட ஒரு வெறுப்பை, பயத்தை ஊட்டி வைத்திருப்பார்கள். ஆனா குர்ஆன் நமக்கு என்ன சொல்கிறது? அல்லாஹுடைய தண்டனை பயப்படுவதோடு நீ அல்லாஹுடைய ரஹமத்தையும் ஆதரவு வைக்கணும். அப்போதுதான் நீ பாவம் செய்து விட்டால் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை ஆதரவு வைத்து பாவ மன்னிப்பு தேடுவாய், பாவத்திலிருந்து திருந்துவாய். ஒரு மனிதனுக்கு பயம் மட்டும் இருக்குமேயானால் அவன் தவறு செய்து விட்டால் திருந்த மாட்டான், மேலும் வழிகேட்டிலே அவன் விழுந்து விடுவான், அப்படியே மூழ்கிடுவான் மொத்தமா. கவனிங்க, அல்லாஹுவை பயப்படுவார்கள், அவன் மீது நல்ல ஆதரவு வைப்பார்கள். அடுத்து நட்பு வெறுப்பு என்று வரும் பொழுது அல்லாஹ்வுக்காக நேசிப்பார்கள், அல்லாஹ்விற்காக வெறுப்பார்கள். தனக்காகவும் கிடையாது, தன்னுடைய உஸ்தாதுக்காகவும் கிடையாது. இன்று சில பேர் எப்படி இருக்கிறார்கள் என்றால், அவங்க ஒரு ஆலிமை நேசிச்சு வச்சிருப்பாங்க, ஒரு ஆலிமை பெருசா மதிச்சு வச்சிருப்பாங்க. அப்ப அந்த ஆலிமிடத்துல ஒரு தவறு ஏற்பட்டு அந்த ஆலிமை யாராவது விமர்சனம் செய்தால் அவ்வளவுதான், அந்த விமர்சனம் செய்யறவரை கொலையே பண்ணிடுவாங்க. இன்று அரபு உலகத்துல நடந்து கொண்டிருக்கிறது, அது தமிழ்நாட்டு மக்களுக்கு மத்தியிலையும் பரவி வந்து கொண்டிருக்கிறது. சரிங்களா? ஒரு ஆலிமை ரொம்ப தூக்கி வைத்து நேசிப்பாங்க, அவரு தாங்க ஆலிம். உதாரணத்துக்கு சொல்றேனே, ரபி அஹ்மது கலீன் இப்ப சமீபத்துல சவுதி அரேபியால ஒருத்தர் இறந்து போனார். நல்ல மனுஷன், இல்மாலியா இருந்தாரு. ஆனா அவர் என்ன செய்வாரு? எல்லாரையும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, இப்படி ஒரே பொழுது அன்னைக்கு உட்கார்ந்து ஃபத்வா கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் வேலை. நாங்க தான் கரெக்டான அஹ்லு சுன்னா, இப்படி மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி 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 கடைசியில ஒரு கூட்டம் என்ன ஆனார்கள்? அவரை ரசூலுடைய அந்தஸ்துக்கு கொண்டு வந்து விட்டார்கள். ஒருத்தட்ட படிக்கிறதா இருந்தாலும், ஒருத்தட்ட போறதா இருந்தாலும், பேசுறதா இருந்தாலும் அவர் சொன்னாதான் நாங்க ஏத்துப்போங்கிற அளவுக்கு அவர்கள் அவரை கொண்டு வந்து நிறுத்தி விட்டார்கள். இப்ப இப்படிப்பட்ட நிலையில அவர் ஒரு ஆலிம் என்ற அடிப்படையில அவரிடத்துல சில தவறுகள் வருமா இல்லையா? அவரை விட மூத்த அறிஞர்கள் அந்த தவறுகளை சொல்லி காட்டும் பொழுது, சுட்டி காட்டும் பொழுது அவ்வளவுதான், எங்க ரபி மதுகலிய நீங்க வந்து குறை சொல்லிட்டீங்களா என்று அந்த விமர்சனம் செய்பவர்களை, குறை சொல்பவர்களை கடுமையாக விமர்சிப்பது, ஏசுவது, திட்டுவது, இன்னும் எந்த அளவுக்குன்னா பலரை கொலையும் செய்து விடுவார்கள். அந்த அளவுக்கு மோசமான நிலைக்கு வந்துருவாங்க. அப்ப நம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படி இருக்க மாட்டோம். எல்லாரையும் நேசிப்போம், ஷேக் ரவி மதுகலியையும் நேசிப்போம், மற்ற உலமாக்களையும் நேசிப்போம், எல்லா அறிஞர்களையும். அஹ்லு சுன்னாவோடு சம்பந்தப்பட்ட யார் வெளிப்படையாக பித்அத்தை பிரச்சாரம் செய்யவில்லையோ, அஹ்லு சுன்னாவுடைய கொள்கைக்கு முரண்பட்ட விஷயங்களை பேசவில்லையோ, அதன் பக்கம் மக்களை அழைக்கவில்லையோ, அப்படிப்பட்ட எல்லா உலமாக்களையும் நம்ம நேசிப்போம். ஷேக் இப்னு பாஸை நேசிப்போம், ஷேக் உசைமீனை நேசிப்போம், ஷேக் அல்பானியை நேசிப்போம், ஷேக் ரபி மதுகலியையும் நேசிப்போம், எல்லா உலமாக்களையும் நம்ம நேசிப்போம். அவர்களிடத்தில் தவறு இருந்தால் அந்த தவறுகளை நாம் சுட்டி காட்டுவோம். நமக்கு திரும்பும் இடம் எது? குர்ஆனும் சுன்னாவும். இந்த குர்ஆன் சுன்னாவை வைத்துதான் நாம் நேசிப்போம், வெறுப்போமே தவிர ஒரு மனிதனை அவனுக்காக வேண்டி, அவனுடைய அடிப்படைக்காக வேண்டி அவனை நேசிப்பதோ, அவனை நேசித்தவர்களை நேசிப்பதோ, அவரை வெறுத்தவர்களை வெறுப்பதோ நம்முடைய நிலைப்பாடாக இருக்காது. சிலருக்கு இமாம் அபு ஹனீஃபா பிடிக்காம இருக்கிறான், இமாம் அபு ஹனீஃபா விமர்சனம் பண்ணுவாரு, அதனால நான் அவரை வந்து தவறு சொல்ல முடியுமா? அவரை வந்து வழிகட்டவர் என்றோ அல்லது அவரை வந்து என்னுடைய சகோதரன் இல்லை என்றோ சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவர் இமாம் அபு ஹனீஃபாவை ரஹிமஹுல்லாஹ் விமர்சிக்கிறார் என்றால் அவருடைய இல்மின்படி அவர் விமர்சிக்கிறார்.
ஆக அங்கே இல்முடைய ஆதாரம், தர்க்க ஆதாரம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அந்த ஆதாரத்துக்கு தான் நாம் பதில் சொல்ல வேண்டுமே தவிர இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்களை ரசூலுடைய அந்தஸ்தில் வைத்து விடலாமா? ரசூல் ஒருவர் மட்டும்தான், அவரை ஒருவர் குறை சொல்லிவிட்டால் அவரை நாம் வெறுக்க வேண்டும், அவரை நாம் பகைக்க வேண்டும். இந்த மக்கள் என்ன செய்து விட்டார்கள்? ஆலிம்களை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்திலே வைத்து விட்டார்கள். எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒருவர் வெறுப்பாரேயானால், அவர்களை ஒருவர் எதிர்ப்பாரேயானால், அவர்களை ஒருவர் விமர்சிப்பாரேயானால் அவர் நம்முடைய பகைமைக்கும் நம்முடைய எதிர்ப்பிற்கும் உரியவராக ஆகிவிடுகின்றார். அந்த அடிப்படையில எல்லா ஆலிம்களையும் கொண்டு வந்து நிறுத்துறாங்க. இமாம் அபூ ஹனீஃபாவுடைய ரஹிமஹுல்லாவுடைய கருத்தை ஷாஃபி மذஹபுடைய பல இமாம்கள் விமர்சித்திருக்கிறார்கள். ஏன்? இமாம் அபூ ஹனீஃபாவுடைய வழித்தோன்றர்கள், அவர்களுடைய மாணவர்களே இமாம் அபூ ஹனீஃபாவுடைய கருத்தை மறுத்து மாற்று ஃபத்வாவை கொடுத்திருக்கின்றார்கள். இப்படி ஒவ்வொரு இமாமுடைய மாணவர்களுமே தங்களுடைய ஆசிரியரின் கருத்தை மறுத்திருக்கின்றார்கள் ஆதாரத்தின் அடிப்படையில. அப்படி ஒரு ஆலிமுடைய கருத்தை ஏற்பதால் அல்லது ஒரு ஆலிமுடைய கருத்தை மறுப்பதால் ஒருவர் நேசிப்பதற்கோ வெறுப்பதற்கோ உரியவராக ஆக மாட்டார். புரியுதுங்களா? ஆதாரத்தை பார்க்கணும், ஆதாரத்தின் அடிப்படையில போகணுமே தவிர நமக்கு அல்லாஹும் ரசூலும் அதற்கு பிறகு சஹாபாக்கள். மற்றபடி உலமாக்களை பொறுத்தவரை அவர்களுடைய கல்விகளை எடுத்துக்கொள்வோம். அவர்களிடத்தில் ஒருவர் எதிர்ப்பு தெரிவித்தாலோ விமர்சித்தாலோ அதனால ஒருத்தரை பகைக்கணும், எதிர்க்கணும், அவரை ஒண்ணுமில்லாம ஆக்கணும், அப்படிப்பட்ட நிலைப்பாடு நமக்கு இருக்காது, இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? நல்ல கவனிங்க. அல்லாஹ்வுக்காக நேசிப்பார்கள், அல்லாஹ்விற்காக வெறுப்பார்கள். மூமின்களுடன் இரக்கமாகவும் இஸ்லாமின் எதிரிகளாக இருக்கின்ற காஃபிர்களுடன் கடுமையாகவும் கண்டிப்பாகவும் நடந்து கொள்வார்கள். இது ரொம்ப முக்கியமான தன்மை. இப்ப நான் சிறிது நேரத்திற்கு முன்பு சொன்னேன் அல்லவா, ஷேக் ரபி மதுஹலி என்று. இந்த அவர் எப்படி, அவரு பொறுத்த வரைக்கும் அவர் சில விஷயங்களை பேசினார் வச்சார். ஆனா அவர் பேரால ஒரு கொள்கையை உருவாக்கி, ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கி, ஒரு மோசமான நிலைக்கு உம்மத்தை கொண்டு சென்றிருக்கிறார்கள். பாருங்க, அவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு சொன்னா, முஸ்லிம்களை எதிர்ப்பார்கள், முஸ்லிம்களை பகைப்பார்கள், காஃபிர்களிடத்துல போய் நட்பு வைப்பாங்க, காஃபிர்களிடத்துல சமரசமா போவாங்க, இணங்கி போவாங்க, ஒத்து போவாங்க, எந்த அளவுக்கு கீழே இறங்க முடியுமோ செருப்பா கூட மாறிடுவாங்க. ஆனா முஸ்லிம்கள் என்று சொன்னால் நெஞ்சை நிமிர்த்து கொண்டு சண்டை செய்வதற்கும், எதிர்ப்பதற்கும், பகைப்பதற்கும், திட்டுவதற்கும், ஏசுவதற்கும், காட்டு மிராண்டித்தனமா விமர்சனம் செய்வதற்கும் தயாராக இருப்பார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். உங்களுக்கு எல்லாம் இந்த ஃபித்னானா தெரியாம இருக்கும், தெரியாமே இருக்கட்டும், அல்ஹம்துலில்லாஹ். இதனால நம்முடைய மதராஸ் நகரமும் சரி, தமிழ்நாடும் சரி, அரபு உலகமும் சரி மிகப்பெரிய ஒரு பின்னடைவை, கல்வியிலும் அழைப்பு பணியிலும் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் இவர்களுடைய தீமையிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. நல்ல வழிக்குள்ளார ஒரு வழிகேட்டை உண்டு பண்ண முயற்சிக்கின்றார்கள். எப்படி இஸ்லாம் மார்க்கத்துக்குள்ளார ஷிர்கு பிதாத்துகளை கொண்டு வந்து நுழைச்சாங்களோ அதே போல சலஃப் மன்ஹஜ் என்ற பரிசுத்தமான இந்த ஒரு வழிமுறைக்குள் அவர்கள் முரண்டு பிடிப்பதையும் வம்புத்தனத்தையும் அவர்கள் கொண்டு வந்து நுழைக்க முயற்சிக்கின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். நடுநிலையோட இருங்க, கல்விகளை படிங்க, யார்கிட்ட வேணாலும் படிங்க. நீங்க தெரியும், அல்லாஹ்வை பயந்து நீங்க கல்வி படிக்கும் போது அல்லாஹ் உங்களுக்கு வழிகாட்டுவான். இவர் ஆதாரத்தோட பேசுறாரா இல்லையா, இவர் சொல்றது மார்க்கத்தின்படி இருக்கிறதா இல்லையா, இவர் அல்லாஹ்வின் பக்கம் மார்க்கத்தின் பக்கம் அழைக்கிறாரா அல்லது தன் பக்கம் அழைக்கிறாரா, இவர் தனக்கு ஒரு கூட்டத்தை சேர்க்கிறாரா அல்லது அல்லாஹ்வுடைய கூட்டத்தின் பக்கம் உங்களை அழைக்கின்றாரா என்பது உங்களுக்கு புரிய வரும். அதனால நீங்க ஒரு லேபிள் போட்டு ஒரு பேண்ட் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு முத்திரையை குத்தி வச்சு கொள்ளாதீங்க. எல்லாரோட இணக்கமா இருங்க. யார் வெளிப்படையாக பிதஅத் ஷிர்க்குகளை பேசுகிறார்களோ ஆதரிக்கின்றார்களோ அவர்கள் விஷயத்துல கவனமாயிருங்க. இதுதான் நம்ம ஆலிம்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது. மற்றபடி ஒரு கூட்டமாகவே எப்போதும் இருக்கிறது, தங்களை ஒரு சொசைட்டியா மாத்திக்கிறது, இது என்னங்க பழக்கம்? இது நமக்கு சொசைட்டி இஸ்லாம்ங்க, நமக்கு சொசைட்டி முஸ்லிம், நமக்கு சொசைட்டி குர்ஆனும் சுன்னாவும் பேசக்கூடிய எல்லாரும். இது இஸ்லாம் உலகளாவிய மார்க்கம், இது அல்லாஹ் ரசூலுடைய மார்க்கம், வானத்திலிருந்து இறக்கப்பட்ட மார்க்கம், மலக்குகளுடைய மார்க்கம், மலக்குகளுக்கு இதா மார்க்கம், நமக்கு இதா மார்க்கம், ஜின்களுக்கு இதா மார்க்கம், உலகத்தினுடைய எல்லா படைப்புகளுக்கு இதா மார்க்கம். வலஹு அஸ்லம மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி. எல்லாருக்கும் இந்த இஸ்லாம் தான். அதுக்குள்ளார நீங்க என்னங்க தனியா ஒரு ஸ்பெஷல் சொசைட்டியா இந்த பிராமின்ஸ் மாதிரி இஸ்லாத்துக்குள்ளார உருவாக்கிட்டு உங்களுக்குள்ளாரதான் சலாம் சொல்லிப்பீங்க, உங்களுக்குள்ளாரதான் பேசிப்பீங்க, உங்களுக்குள்ளாரதான் பழகிப்பீங்கன்னு என்ன அறிவிலித்தனம், கேடுகட்ட கேவலமான தனம் இது. அல்லாஹ் பாதுகாக்கணும். கவனிங்க, முஸ்லிம்களுடன் இரக்கமாக இருப்பார்கள். நீங்க உங்களுடைய சகோதரன், கொள்கை சகோதரன், அவன்கிட்ட ஏதாவது தவறு இருந்தா திருத்துங்க, அவன்கிட்ட இரக்கமா கருணையாயிருங்க. எதிரி, அல்லாஹ்வே இல்லை என்று சொல்பவன், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பவன், அல்லாஹ்வை நிராகரிப்பவன், அவனிடத்துல நீங்க
கடுமையா இருக்கணும், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கணும். நீங்க அவரிடத்துல போய் இறங்குறீங்க, அவரிடத்துல பணிகிறீங்க, அவனுக்கு எல்லாத்தையும் செஞ்சு தரீங்க. ஏதோ உங்களுக்கு ஒரு சகோதரனுக்கு சில கருத்து வேறுபாடுகள் இருந்தா அவனை கொலை பண்றதுக்கு போறீங்க. என்னங்க மார்க்கம் இது? இஸ்லாமின் எதிரிகளாக இருக்கின்ற காபிர்களுடன் கடுமையாகவும் கண்டிப்பாகவும் நடந்து கொள்வார்கள். காலங்களும் இடங்களும் மாறுபட்டிருந்தாலும் அவர்கள் தங்களுக்குள் கருத்து மாறுபட மாட்டார்கள். உலகத்தில் உள்ள எல்லா மக்களும், குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடிய எல்லாரும் எங்களுடைய சகோதரர்கள் என்று அவர்கள் உணர்வார்கள். இந்த முன்பு சொன்ன இந்த கூட்டம் இருக்கு பாருங்க, எங்க ஷேகோட யாரு சேர்ந்தீங்களோ, எங்க ஷேக யாரு புகழ்ந்தீங்களோ அவரு தாங்க சலஃபி, அவரு தாங்க எங்களுக்கு, அவருக்கு தாங்க நாங்க, அந்த மாதிரியான ஒரு சுருங்கிய ஒரு மண்டை உடையவர்களாக, புத்தி உடையவர்களாக இருக்கின்றார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்டுவானாக, அல்லாஹ் அவர்களை மன்னிப்பானாக, உம்மத்துக்குள் புரிந்துணர்வையும் ஒற்றுமையும் ஏற்படுத்துவானாக. 9வது, நல்ல கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்மை நாம் எப்படி அடையாளப்படுத்துறது, நம்மை நாம் எப்படி சரி செய்யறது, நமக்கு என்ன பேர் வச்சுக்கிறது? ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கலாமா? வைங்க, அருமையா சூப்பரா வைங்க. என்ன பேர் வைக்க போறீங்க? முஸ்லிம்னு பேர் வைங்க, அஹ்லு சுன்னான்னு வைத்துக் கொள்ளுங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல தங்களுக்குன்னு சொல்லி தனி ஒரு பெயரை தேடாதீர்கள். இஸ்லாம், சுன்னா, அல் ஜமாஅ என்ற பெயர்களை தவிர்த்து வேறு பெயர்களை அவர்கள் தங்களுக்கு சூட்டிக் கொள்ள மாட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாம் என்பது அல்லாஹ் கொடுத்த பேரு, சுன்னா என்பது அல்லாஹ் கொடுத்த பேரு, அல் ஜமாஅ என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த பேரு. இந்த பேரு நமக்கு போதுமானது. நாங்கள் முஸ்லிம்களோடு இருக்கின்றோம். ஜமாஅ என்றால் ஒட்டுமொத்த முஸ்லிம்களோடு நாங்கள் இருக்கின்றோம். எங்களுக்குன்னு சொல்லி பெயர் வைத்துக் கொண்டு, அதுக்கு ஒரு போர்டு வைத்துக் கொண்டு, அதுக்கு ஒரு பட்டியல் போட்டுக்கொண்டு, அதுக்கு ஒரு பைதா சட்ட திட்டங்கள் வைத்துக் கொண்டு, இதுக்கு உடன்பட்டு இருந்தா நாங்க உங்களை வைத்துக் கொள்வோம், இல்லைன்னா உங்களை வெளியாக்கிடுவோம். என்னடா ஆகுது இஸ்லாத்துக்குள்ளார? ஒரு முஸ்லிமை உன்னுடைய ஜமாத்திலிருந்து நீக்குகிறாய் என்றால் என்ன அர்த்தம்? அவனை இஸ்லாத்திலிருந்து வெளியேற்றுகிறாயா? உன்னுடைய ஜமாத்தில் சேரு என்று சொன்னால் நீ என்ன சொல்ற? அவனை இஸ்லாம்ல இருக்கிறவனை இன்னொரு ஜமாத்தில கொண்டு போய் சேர்க்கிறனா, அப்ப இஸ்லாம்ங்கிறது ஜமாத் இல்லையா? என்ன புரிய மாட்டேங்குது. கவனிங்க, ஒரு அதாவது அமைப்பு, ஒருத்தங்க சில நல்ல காரியங்கள் செய்வதற்கு சில ட்ரஸ்ட் வச்சிருக்கிறாங்க, அமைப்பு வச்சிருக்கிறாங்கன்னா அது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனா அதுல மின்பரா சேர்ந்தாதான் முஸ்லிம். புரியுதா? வித்தியாசம் இருக்கு. நீங்க ஒரு ட்ரஸ்ட் வைத்துக் கொள்ளலாமா, ஒரு சங்கம் வைத்துக் கொள்ளலாமா, ஒரு மதரசாக்கு பேர் வைத்துக் கொள்ளலாமானா அதை ஆலிம்கள் குறை சொல்லல. ஆனா அதுல சேர்ந்தாதான் நீ முஸ்லிம் சகோதரன், அதுல சேர்ந்தாதான் உன்னை நாங்க கூப்பிடுவோம், உன்னை நாங்க ஏத்துப்போம்னு சொன்னா அங்கதான் வேறுபடுகிறது. ரெண்டுத்துக்கும் இடையில வித்தியாசம். கவனிங்க, இஸ்லாம், சுன்னா, அல் ஜமாஅ போன்ற பெயர்களை தவிர்த்து வேறு பெயர்களை அவர்கள் தங்களுக்கு சூட்டிக் கொள்ள மாட்டார்கள். அல்லாஹு அக்பர். அடுத்து 10வது, சரியான அக்கீதா மற்றும் நேரான மார்க்கத்தை பரப்புவதிலும், மக்களுக்கு கற்பிப்பதிலும், அவர்கள் வழிகாட்டுவதிலும், உபதேசங்கள் வழங்குவதிலும் அதிகம் ஆர்வப்படுவார்கள். அப்ப உண்மையிலேயே நீ அஹ்லு சுன்னா வல் ஜமாஅன்னு சொன்னா வீடு வீடா போய், பள்ளிவாசலா போய், பல இடங்களுக்கு போய் மக்களுக்கு மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணு. அதை விட்டுட்டு படிக்கிறவனெல்லாம் நீ சரியில்லைங்கிறது, முஸ்லிம்கள் எல்லாம் வழிகட்டவர்கள் சொல்றது, எந்த அலிமும் சரியில்லைன்னு சொல்றது, இப்படி பத்துவா கொடுத்துக்கிட்டே இருக்கிறதா உன் வேலையா? அதுக்கா இந்த கல்வி? ஷேக் அல்பானிட்ட ஒருத்தர் வந்தார், அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அவர் அக்கீதா சரியில்லை, இவர் அக்கீதா சரியில்லை, அவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருந்தார். இது ஷேக் அல்பானியுடைய ரெக்கார்டு ஆடியோ. அப்ப ஷேக் அல்பானி கொஞ்ச நேரம் கழிச்சு, சரிப்பா, இந்த சலஃப் மன்ஹஜ, சரியான மன்ஹஜ நீ தெரிந்து கொண்டு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 2 வருஷம் ஆச்சு அப்படின்னாரு. ஓ அல்ஹம்துலில்லாஹ். சரி, இந்த 2 வருஷத்துல இதற்கு முன்பு இல்லாம, 2 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல, இப்ப இந்த 2 வருஷத்துல நீ எத்தனை குர்ஆன் ஆயத்து மனப்பாடம் செஞ்சிருக்கிற, எத்தனை ஹதீஸ் மனப்பாடம் செஞ்சிருக்கிற, எத்தனை கிதாபு படிச்சிருக்கிறன்னு கேக்குறாங்க. அவர் பேசாம வாய் மூடி அப்படியே அமைதியா ஆயிட்டார். அப்ப இமாம் அவங்க சொன்னாங்க, அப்ப நீ சலஃப், அகீதா, அஹ்லு சுன்னா, சுன்னத்துன்னு தெரிஞ்சுக்கிட்டது மத்தவங்களை குறை சொல்றதுக்கு தானே தெரிஞ்சிருக்கிறியே தவிர உன்னை நீ உருவாக்கி கொள்வதற்காக, உன்னை நீ மேம்படுத்துவதற்காக நீ இதை கற்கவில்லை. அப்படிப்பட்ட சுன்னத்து சலஃபிசத்துல நாங்க இல்லப்பா அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு எவ்வளவு அழகான உபதேசமா இருக்கு. இவங்கதான் கல்வியாளர்கள். புரியுதுங்களா? யா அர்ஹமர் ராஹிமீன். ஆக கல்வியாளர்கள் யாரு? மக்களுக்கு அக்கீதாவை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும், கல்வியை பரப்பிக்கிட்டே இருக்கணும், வழிகாட்டிக்கிட்டே இருக்கணும், உபதேசங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுலதான் ஆர்வம் இருக்கணும். மக்களை பிரிப்பதிலோ, மக்களை குழப்புவதிலோ, மக்களுடைய ஈமானிலே சந்தேகத்தை ஏற்படுத்துவதிலோ, மக்களை எல்லாம் வழிகேடர்கள் என்று ஃபத்வா கொடுப்பதிலோ இருக்கக்கூடாது. மக்களுடைய அடுத்து பாருங்க, வெறும் இல்ம மட்டும் சொல்லித்தர மாட்டாங்க, மக்களுடைய காரியங்களிலும் அவர்களின் தேவைகளிலும் அக்கறை செலுத்துவார்கள்.
அப்ப நீங்க மஸ்ஜிதுல இருந்து கொண்டு கல்வி படித்து கொடுத்தால் மட்டும் என்னுடைய பொறுப்பு நீங்கி விட்டது நினைத்து விட முடியாது. உங்களை சுற்றி பசித்தவர்கள் இருக்கின்றார்களா, தேவை உள்ளவர்கள் இருக்கின்றார்களா, பொருளாதாரத்திலே சிரமப்படுபவர்கள் இருக்கின்றார்களா என்று தெரிந்து அவர்களுக்கும் உதவ வேண்டும். இன்று இந்த மதுஹலிசம்னு சொல்றோம் பாருங்க, இந்த வகையான மக்கள் இருக்காங்களே, அதுவும் இன்னொரு கூட்டம் இருக்காங்க, தப்லீக் ஜமாத்துன்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாம் எப்படின்னு சொன்னா, எவன் எப்படி செத்தாலும் சரி, எவனுக்கு என்ன ஆனாலும் சரி, அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. அது அவங்க பிரச்சனைங்க, பாத்துக்கிட்டுங்க. நாங்க கொள்கையை பேசுவோம், நாங்க 3 நாள் 40 நாள் ஜமாத்துன்னு போவோம், அவ்வளவுதான் எங்க வேலை முடிஞ்சிருச்சு. முஸ்லிம்களின் காரியங்களில் அக்கறையே செலுத்த மாட்டார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு உண்மையான தாயி, உண்மையான அழைப்பாளர், உண்மையான ரசூலுல்லாஹ்வுடைய உண்மையான பாதையில இருக்கிறார் என்றால் அவருடைய அடையாளங்கள் இதெல்லாம். அவர் இபாதத்துல கவனம் செலுத்துற மாதிரி அடியார்கள் மேலேயும் கவனம் செலுத்துவார். தன்னுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வார், உறவுகளுக்கு உதவி செய்வார், ஏழைகளுக்கு உதவி செய்வார், இபாதத்தும் செய்வார், கல்வியும் படிப்பார். இப்படிப்பட்ட ஒரு ஒருங்கிணைந்த மார்க்கத்தை தான் அல்லாஹ் ரசூல் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்களே தவிர, எப்போதும் இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, அவன் சுன்னத்து கிடையாது, அவன் சலஃபி கிடையாது, இவன் வழிகேடா, அவன் வழிகேட, இப்படி பொணாத்திக்கிட்டு இருக்கிறத நம்ம வேலை கிடையாது. மக்களுடைய காரியங்களிலும் அவர்களின் தேவைகளிலும் அக்கறை செலுத்துவார்கள், அவற்றுக்கு முக்கியத்துவம் தருவார்கள். அப்ப எப்படி தொழுகைக்கு முக்கியத்துவமோ, நோம்புக்கு முக்கியத்துவமோ, அதே போல முஸ்லிம்களுடைய பிரச்சனைக்கு முக்கியத்துவம் தரணும். இப்ப என்ன முஸ்லிம்களுக்கு பிரச்சனை, அது குறித்து பேசணும். அதுக்கு என்ன சீர்திருத்தம் தேவை, அதை செய்யணும். அந்த பிரச்சனையிலிருந்து முஸ்லிம்களை எப்படி மீட்டெடுப்பது, பாதுகாப்பது, இந்த சிக்கலில் சிரமத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு என்ன உதவி செய்யறது, அது குறித்து தீர்வுகளை முன்வைக்கணும். அதை விட்டுட்டு நாங்க அதெல்லாம் பேச மாட்டோங்க, இப்ப அல்லாஹ் அரிசில இருக்கானா இல்லையாங்கிறத வச்சுதாங்க நாங்க பேசுவோம் அப்படின்னா, அல்லாஹ் அரிசில் இருக்கிறான் என்பதை குர்ஆன் சுன்னா உறுதி செஞ்சிருச்சு. அந்த நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த நம்பிக்கையை ஏற்றுக்கொண்ட மக்கள் சிரமத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க, அதை பற்றி பேச மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு குறுகிய வட்டத்திற்குள் மார்க்கத்தை சுருக்க மாட்டார்கள். மார்க்கம் என்பதை சரியான அகீதா, நேரான வழி, நேரான கல்வியோடு சேர்ந்து முஸ்லிம்களுடைய பொருளாதாரம், முஸ்லிம்களுடைய சமூக சூழ்நிலை, முஸ்லிம்களுடைய நாடுகள், முஸ்லிம்களுடைய உரிமைகள், முஸ்லிம்களுடைய அனைத்து விதமான காரியங்களிலும் அவர்கள் கவனம் செலுத்தி, ஆர்வம் செலுத்தி குர்ஆன் சுன்னாவுடைய வழியிலே அதற்கு வழிகாட்டுவார்கள், அதற்கு தீர்வுகளை தருவார்கள். அதில் அவர்கள் அதாவது மிக சிறந்த ஒரு நிலைப்பாட்டை எடுப்பார்கள். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழியில முஸ்லிம்களுக்கு சாதகமான, உம்மத்திற்கு சாதகமான சூழ்நிலையிலே வருவார்களை தவிர எதிரிகளோடு சமரசம் செய்து கொள்வதோ, அவர்களுக்கு பணிந்து விடுவதோ, அவர்களை பயப்படுவதோ, எதிரிகளுக்கு சாதகமான சூழ்நிலைகளை நிலைப்பாடுகளை எடுப்பதோ ஒருபோதும் அஹ்லு சுன்னாவிடத்திலே இருக்காது. இதெல்லாம் நீங்க ரொம்ப தெரிஞ்சுக்கணும். நீங்க இதுல ரொம்ப காலமா கல்வி படிக்கிறவங்களும் இருப்பீங்க, ஆரம்ப மாணவர்களும் இருப்பீங்க. பொதுவான எல்லாத்துக்கும் பொருந்துற மாதிரி, புரியுற மாதிரி ஓரளவு சில விஷயங்களை விரிவாகவும் சொல்ல முயற்சி பண்ண, சுருக்கமாகவும் சொல்ல முயற்சி பண்ண. ஆனா சில விஷயங்கள் எல்லாம் நீங்க கவனத்துல வைத்துக் கொள்ளுங்க. புரியாத விஷயங்களை நீங்க இன்ஷா அல்லாஹ் கேள்விகளை அனுப்புங்க, நம்ம அதுக்குண்டான பதில்களை சொல்றோம் இன்ஷா அல்லாஹ். இன்று அல்ஹம்துலில்லாஹ் இந்த 10வது தனித்தன்மை வரை படித்து நாம் நிறைவு செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விட்டு சென்ற இந்த மார்க்கத்தை நம்முடைய மன இச்சைகளை கொண்டு குழப்பி விடாமல், நம்முடைய தவறான சிந்தனைகளை கொண்டு அதிலிருந்து நாம் வழி தவறிவிடாமல் அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹுவும் அல்லாஹுடைய ரசூலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தபடி இந்த மார்க்கத்தை சரியான வழிமுறைகளிலே பின்பற்றி நடப்பதற்கு, கண்ணியத்திற்குரிய சஹாபாக்களின் வழிமுறையிலே செல்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன் வ பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.